friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் பொதுவாவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாவே இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுண்டக்காய் இதை நீங்க நல்லா நசுக்கிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன், கார்லிக், கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, அப்புறம் 2 வரமிளகா, தேங்காய், தக்காளி, அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வடகம், அதுக்கப்புறம் ஆயில், இது வெந்தயம், அப்புறம் ஜீரகம், அப்புறம் கடுகு. இப்போ நம்ம இதில் பாதி ஆனியன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ என்னத்துக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைக்கிறோன்னா கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இந்த டொமேட்டோஸையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேனில் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே இருக்கும், அப்போ தான் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 2 வரமிளகாய். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கார்லிக்கை இப்படி எடுத்து வச்சுடுங்க. இதை லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். எல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம், ராக் சால்ட். சுண்டக்காவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை கொதிச்சிச்சு. இப்போ நான் இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டுக்கலாம், கார்லிக் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது காரக்குழம்பு ஒரு நல்ல ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு இப்போது சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு கூட கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.